அது இன்னொன்னு சொன்னா, எனக்கு வந்து டிசம்பர் எண்ட்ல தான் வந்து டேட் குடுத்திருந்தாங்க. இப்ப எனக்கு சீக்கிரமா போறதுக்கு காரணமே இவங்க குடுக்குற பிரஷர். அது என்ன சொன்னாங்க தெரியுமா? டியூ டேட்னாங்க. என்ன இஎம்ஐயா? என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க? டியூ டேட்னு சொல்றீங்க. அதனா பைக்கா இல்ல காராங்க? டியூ டேட்டுங்கிறது செல்போனா? அப்படி சொல்லக்கூடாது. அது ஒரு குழந்தைக்கு எனக்கு பிறப்பு தேதி கொடுத்துருந்தாங்க. அது முன்கூட்டியே பிறக்கிறது வந்து இத்தனை ஸ்கேன் எடுக்கிறாங்க, கடைசியாக புள்ள குறப்பிரசவம் பிறகுது. பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு 3ஆம் மாதம் ஒரு ஸ்கேனு, 4ஆம் மாதம் ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு லிவரோட இருக்குது குழந்தை, ஒரு கிட்னியோட இருக்குது, லிவர் ஃபெயிலியராக இருக்குது, கண்ணு தெரியாமல் பிறகுது, மூளை வளர்ச்சி இல்லை. ஸ்பெஷல் சைல்டெல்லாம் எப்படி உருவாகுது? மருத்துவ வளர்ச்சி அபாரம். இன்றைக்கெல்லாம் எவ்வளோ குறைஞ்சி போச்சு. நான் அதை தான் சொன்னேன், போய் பிள்ளையை பற்றினாமா, அப்புறம் பஞ்சாயத்து பேசுவோம். இப்போ உட்காந்து பேசேன் பஞ்சாயத்து. அது பிள்ளையை தூக்கிக்க, பால் கொடுக்கணும், மதர் ஃபீட் பண்ணணும்ல, பிள்ளையும் தூக்கிக்க. இப்போ உட்காந்து பஞ்சாயத்து பேச, கண்ணு தெரியாதவங்க அம்மாவை கொண்டியாரா, யாரையோ கூட்டியாந்து வச்சு கர்ணனை கொண்டியாருங்கன்னா என்ன செய்யுது? நான் தான் சொல்கிறேன், இங்கே நடக்கிற யதார்த்தத்தை நான் சொன்னேன். எனக்கு என்ன மாதம் மட்டிக்கு நான் என்ன ஃபேவரிசம் பேச போகிறேன்? இல்லை அவர் கொடுத்து வாழ்கிற இடத்துல நான் உட்காந்துருக்கேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இறைவன் நல்லா வச்சுருக்கிறானே, எனக்கு இதுவே போதும். என்னை நேசிக்கிற எவ்வளோ உண்மையானவர்களுக்கு என்னை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் உண்மை பேசுகிறேன்னா பொய் பேசுகிறேன்னா அவங்களுக்கு தெரியும். நான் ஒன்றும் ஃபேவரிசம் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அது எனக்கு வேலையும் கிடையாது.